சில பேர் வீடுகளில் பார்த்தீங்கன்னா தெய்வ சக்தியே இருக்காது. எவ்வளோ சுத்தம் பண்ணாலும் எத்தனை லைட்டு போட்டாலும் வீட்டை சுற்றி பார்க்கும்போது ஒரு இருளடைந்த மாதிரி கண்களுக்கு தெரியும். அது மாதிரி அங்கங்கே என்ன பிசுக்கா இருக்கிற மாதிரி தெரியும். துணிகளை எவ்வளோ சுத்தமாக துவைச்சாலும் துணிகளில் கொஞ்ச நேரத்தில் அழுக்கு படிகிற மாதிரி தெரியும். உணவுகள் அடிக்கடி வீணாகும். சண்டை சச்சரவுகள் இருந்துக்கிட்டே இருக்கும். வீட்டில் அடிக்கடி கடன் வாங்கக்கூடிய சூழல் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். இது சரியாகிறதுக்கு நான் ஒரு பரிகாரம் சொல்கிறேன். பல மாதங்களுக்கு முன் இந்த பரிகாரத்தை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். நிறைய பேர் இதை செஞ்சு எனக்கு நல்ல ரிசல்ட் இருந்துச்சுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் மறுபடியும் இந்த பதிவை நான் உங்களுக்கு பதிவு செய்கிறேன். நம்ம சேனலில் நான் போடக்கூடிய பதிவுகளில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும், பூஜை பொருட்கள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும், உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரி, அந்த பிரச்சனைகளுக்கேற்ற முறையான பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும், அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினாலும் 9346920042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. ஒரே ஒரு பொருள் நம்ம தயாரித்து வைக்க போகிறோங்க. எப்போ நேரம் கிடைக்கோ அப்போ தயாரித்து ஒரு சின்ன கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கோங்க. அது கண்ணாடி பாட்டிலாக இருந்தால் ரொம்ப சிறப்பு. முதல்ல அந்த கண்ணாடி பாட்டிலில் ஒரு 5 ரூபாய் நாணயம் அல்லது ஒரு வெள்ளி நாணயம் அல்லது ஒரு குபேர நாணயத்தை போட்டு வச்சுக்கோங்க. இந்த பொடியை போடுறதுக்கு முன்னாடி அதை போட்டு வச்சுட்டு இந்த பொடியை போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு தன ஆகர்ஷண வசியம் உண்டாகும். சரி, இந்த பொடி எப்படி தயாரிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமெல்லாம் கிடையாதுங்க. எளிதாக கிடைக்கக்கூடிய பொருளை வச்சு செய்யக்கூடியது தான். நம்ம சமையல் அறையில் அஞ்சரை பெட்டியில் லவங்கம் வச்சுருப்போம் இல்லையா, கிராம்புன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த கிராம்பு சிறிதளவு எடுத்துக்கோங்க. அடுத்தது சுருள் பட்டை சிறிதளவு. இதில் உங்களுக்கு அளவெல்லாம் தேவையில்லை. உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் எல்லாமே உங்களுக்கு அதில் எந்த ஃப்ளேவர் ரொம்ப பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் அதிகமாக எடுத்துக்கலாம். அடுத்தது ஏலக்காய் சிறிதளவு எடுத்துக்கணும். அடுத்தது பச்சை கற்பூரம். அதற்கு அடுத்தது பவளமல்லி விதை. உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நாட்டு மருந்து கடையில் போய் கேட்டிங்கன்னா தருவாங்க பவளமல்லி விதை. அதற்கு அடுத்தது கொஞ்சமாக வெட்டி வேர், நல்லா சுத்தமான வெட்டி வேரை வாங்கிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்சியில் போட்டு பொடி பண்ணிக்கோங்க. இது கூட நீங்கள் சிறிதளவு பெருஞ்சீரகம் சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம், தவறு கிடையாது. இதை நல்லா பொடி பண்ணிவிட்டு அந்த பொடியை கொண்டு போய், நான் சொன்னேன் இல்லையா, ஒரு பாட்டில் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க, பாட்டிலில் காயின் போட்டு வச்சுக்கோங்கன்னு. அதில் இந்த பொடியை போட்டு வச்சுக்கணும். டெய்லி காலையில் ஏஞ்சோடனே இந்த பொடியை உங்களுடைய கட்டை விரலாலும் மோதிர விரலாலும் சேர்த்து எடுக்கணும். எடுத்துட்டு உங்கள் வீட்டுடைய ஒவ்வொரு மூலைகள்லையும் போய் சிறிதளவு போடுங்க. இந்த பொடியை உங்களால் தயாரிக்க முடியலைன்னா என்கிட்டே வாங்கிக்கலாம். 100 கிராமுடைய விலை பார்த்திங்கன்னா 180 ரூபாய். உங்களுக்கு தேவை அப்படின்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அதை பற்றிய தெளிவான விளக்கம் உங்களுக்கு கொடுக்குறேன். சகல செல்வங்களையும் அள்ளித்தரக்கூடிய ஐஸ்வர்ய பொடி இது. இந்த பொடி உங்களுக்கு வேணும்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இல்லை நீங்களே தயாரிக்க முடியும்னா தாராளமாக தயாரிக்கலாம், தவறு கிடையாது. தொடர்ந்து இந்த பொடியை நீங்கள் போட்டுட்டு வரும்போது கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் படிப்படியாக குறையும். 16 செல்வங்களும் தேடி வரும். இது போன்ற எண்ணற்ற விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விரும்புனீங்கன்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள். ஹரஹர சங்கர ஜெய் ஜெய்சங்கர. மகா பெரியவா திருவடிப்பாதம் சரணம் சரணம். நல்லதே நடக்கட்டும்.